ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, வீரா ராமச்சந்திரன் கிட்ட இங்கே பாருங்க மாமா, ஒரு வீடுன்னு இருந்தால் 2 வாசல் இருக்கலாம், 2 பால்கனி இருக்கலாம், ஏன் அவங்க பயன்படுத்தக்கூடிய வண்டிங்கன்னு நிறையவே இருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டுக்கு பூஜை அறையும் சரி, சமையல் அறையும் சரி, ஒன்று தான் இருக்கணும். அதுதான் அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை காட்டக்கூடியது. இப்போ நான் தனி ஒலை வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை மாமா. அப்படி நான் செஞ்சேன்னா இந்த குடும்பத்தோட ஒற்றுமையை நானே கெடுத்தது மாதிரி ஆயிரும். இது நாளை பின்ன வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாரும் உங்களை கேவலமாக பேசுவாங்க. உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தப்பாக பேசுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே குடும்பத்தை 2ஆ பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் மாமா நான் இப்படி செஞ்சேன்னு வீரா சொல்ல, பாத்தியா அண்ணா வீராவை? வீரா சொல்றது நியாயம்னு நீ நினைக்கிறதுனால தானே எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. எனக்கு உன்னை பத்தி தெரியும் நான் வள்ளி சொல்றாங்க. வீரா ராமச்சந்திரன் கிட்ட, சரி மாமா, ஒருவேளை நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் இனிமேல் சமையல் கட்டு பக்கம் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்ய போகிற? தனி ஒலை வைக்க போறியான்னு கண்மணி கேட்க, அதை நான் எப்போவுமே செய்ய மாட்டேன். நானும் அவரும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், இல்லைனா பட்னி கூட கிடந்துக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் இந்த குடும்பத்தை பிரிக்கிறது மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன், யாரையும் செய்யவும் விட மாட்டேன்னு சொல்லி கண்மணியை பார்க்குறாங்க. பாக்கியம் அவங்களோட மனசில், இவ பெரிய ஆளு தான், ராமச்சந்திரனையே வாய் மூட வச்சிட்டாலே, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. வீரா பேசினதை கேட்டு ராமச்சந்திரன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து நீங்கி போகிறாரு. கண்மணி வீரா கிட்ட, பாத்தியா மாமா நீ சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இதிலே தெரியல, இனிமேல் நீ சமையல் கட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்கிறாங்க. என்ன கண்மணி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட? மாமா அமைதியாக போகிறதுலையே தெரியலையா? மாமாக்கு நான் சொன்னது நியாயம்னு பட்டிருக்குது. சரி வள்ளியம்மா, நான் சமையலை அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீரா சந்தோஷமாக போகிறாங்க. வள்ளி கண்மணியையும் பாக்கியத்தையும் பார்த்து, இதுக்கே வாயடிச்சு போயிட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்படி நின்றுட்டே பார்க்காதீங்க, கால் வலிக்கும், உட்கார்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வீராவும் மாறனும் கடைக்கு போகிறாங்க. அப்போ கடையில் யாரும் இல்லாததை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், இங்கே உள்ளவங்க எங்கே போயிட்டாங்கன்னு மாறன் கேட்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய பலூன்லாம் வெடிச்சு கலர் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க மேலே வந்து விழுது. கடையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வீராக்கும் மாறனுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஆமாம், என்ன திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்கன்னு மாறன் கேட்க, இல்லைண்ணே, அன்னைக்கு அண்ணி சிங்கிளாக வந்தாங்க, பாதியிலே கோவிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ தானே நீங்கள் கப்பிள்ஸாக வந்திருக்கீங்க, அதனால தான் ஒரு சின்ன செலிப்ரேஷன்னு எல்லாரும் சொல்ல, ஓ சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு மாறன் வீராவை பார்த்து சிரிக்கிறாரு. வீரா முறைக்கிறாங்க. இவ வேற முறைக்கிறாளே, இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நான் தான் சொல்லுவாளேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இங்கே பாரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு வீராவோட காது கிட்ட போய் சொல்ல, வீரா எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறமா, அண்ணன் டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்துச்சுது, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு கேட்கும்போது, இவனுங்க வேற எனக்கு அடி வாங்கி தராமல் விடமாட்டானுங்க போல இருக்குதுன்னு மாறன் அவருடைய மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறாரு. அப்புறமா வீரா மாறன் கிட்ட, எங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட, எதுவாக இருந்தாலும் சபையிலே பேசிக்கலான்னு மாறன் சொல்கிறாரு. உள்ளே வாடான்னு சொல்லிட்டு வீரா உள்ளே போகிறாங்க. அதான் அண்ணி தனியாக பேசணும்னு சொல்கிறாங்கல்ல அண்ணன், கூட போங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாறன் வாசலை பார்த்து போக, அங்கே இல்லைண்ணே அது வாசல்னு இன்னொரு ஆள் சொல்கிறாரு. தெரிஞ்சுதாண்டா போகிறேன், இவனுங்க வேற என்னை மாட்டி விடாமல் விடமாட்டானுங்க போல இருக்குதேன்னு சொல்லிட்டு, சரி என்ன வேணாலும் நடக்கட்டும், கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு மாறன் உள்ளே போகிறாங்க. வீரா மாறன் கிட்ட, டேய் இதெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணது தானேன்னு கேட்க, இல்லைன்னு மாறன் சொல்கிறாங்க. பொய் சொல்லாத, இப்படி இப்படி நாங்கள் வருவோம், இந்த மாதிரி செய்ங்கன்னு நீ தானே காசு கொடுத்து செய்ய வச்சுருக்க. ஆமாம், எவ்வளவு செலவாச்சுதுன்னு வீரா கேட்க, ஏன் எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடின்னு மாறன் சொல்ல, உனக்கு வேறு என்னடா வேலை இருக்குது? என் மனசு மாறது வரைக்கும் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு வாசல்லே உட்கார்ந்தவன் தானடா நீ. சில்லறத்தனமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியான்னு வீரா கோவமாவே போகிறாங்க. வள்ளி வீராவோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பிருந்தாவும் லக்ஷ்மி அம்மாவும் வரவேற்கிறாங்க. அப்புறமா லக்ஷ்மி அம்மா வள்ளிக்கிட்ட, எனக்கு ஒன்று மட்டும் புரியலை வள்ளி, அவ்வளோ பிடிவாதமாக இருந்தவ நீங்கள் வந்து பேசினதும் இறங்கி வந்துட்டா, அப்படி என்ன பேசுனீங்கன்னு கேட்க, உங்கள் நிலைமையை பற்றி நான் சொன்னேன். கல்யாணம் ஆன பொண்ணு இப்படி வாழாமல் இருந்தால் அதை நினச்சி அம்மாவோட மனசு கஷ்டப்படுங்கிறத எடுத்து சொன்னேன். அவள் வீரா சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டான்னு வள்ளி சொல்கிறாங்க. அப்புறமா வள்ளி லக்ஷ்மி அம்மா கிட்ட, இங்கே பாருங்க, எப்படி கண்மணிக்கும் ராகவனுக்கும் நீங்கள் விருந்து வச்சிங்களோ அதே மாதிரி வீராக்கும் என் மருமகனுக்கும் நீங்கள் விருந்து வைக்கணும்னு சொல்ல, லக்ஷ்மி தயங்கி போய் நிற்கிறாங்க. என்னாச்சுதுன்னு வள்ளி கேட்க, இல்லை கண்மணி ஏற்கனவே கோவமாக இருக்கிறா, இப்போ இந்த விருந்து வச்சாச்சுன்னா அவள் கூட கொஞ்சம் கோவப்படுவான்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க.
என்ன வீராம்மா நீங்க? அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். உங்களோட 2 பொண்ணுங்களும் எங்க வீட்ல வந்து வாழ வந்திருக்காங்க. நீங்க 2 பேரையுமே சமமா தான் நடத்தணும். அதெல்லாம் கண்மணி கிட்ட நம்ம பேசிக்கலான்னு சொல்ல, ஆமாம்மா நம்ம பேசிக்கலாம். அக்காக்கும் மாமாக்கும் நம்ம விருந்து வைக்கலான்னு பிருந்தா சொல்றாங்க. வள்ளியும் பிருந்தாவும் லக்ஷ்மி கிட்ட பேச, லக்ஷ்மியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ராகவனும் கார்த்தியும் கடைக்கு வராங்க. கார்த்தி ராகவன் கிட்ட, இங்க பாரு ராகவா, அப்பா சொன்னது மாதிரி தான். நம்ம வீட்ல எப்படி மாறன் கிட்டயும் வீரா கிட்டயும் பேசாம இருந்தோமோ அதே மாதிரி தான் கடையிலையும் இருக்கணும். உனக்கு புரியுதான்னு கேட்க, அது எப்படிடா வீட்டில் இருந்தது மாதிரியே நம்ம கடையிலையும் இருக்க முடியுமான்னு ராகவன் கேட்குறாரு. இல்லை, இங்கே அப்பா எப்படியும் ஏதாவது ஆளை செட் பண்ணி வச்சுருப்பாரு. நம்ம பேசுகிறத பார்த்தாச்சுன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல, சரிடா நானும் பேச மாட்டேன்னு ராகவன் சொல்கிறாரு. எல்லாரும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ராகவனுக்கு அக்கௌண்ட்ஸில் டவுட் வருது. வீரா கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தயங்கி போய் உட்காந்துருக்காரு. இதை கவனிச்ச மாறன், ஓ என் பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிற்கிறாரு. கார்த்தி ராகவன் கிட்ட என்னடா ஆச்சுதுன்னு கேட்க, இல்லடா ஒரு டவுட் இருக்குது, ஆனால் அது வீரா கிட்ட தான் கேட்க முடியும், எப்படி கேட்கறதுக்குன்னு தெரியலன்னு சொல்ல, சரி ஒரு ஆளை வச்சு நம்ம கேட்டுக்கலான்னு கார்த்தி ஐடியா கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி ஒரு ஆளையும் ஏற்பாடு பண்ணி இந்த டவுட்டை வீரா கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஆளும் வீரா கிட்ட போய் கேட்க, உன்கிட்டலாம் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு வீரா அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பார்த்த மாறன் சந்தோஷப்படுறாரு. இதுதான் என் வீரான்னு சொல்றதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. இப்போ என்னடா செய்யறதுக்குன்னு ராகவன் கேட்க, சரி வேற வழி இல்லை, அப்பா வந்ததுக்கு அப்புறமே இந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலான்னு கார்த்தி சொல்றாரு. ஓ என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தயக்கமா இருக்குதான்னு சொல்லி மாறன் அவருடைய ஃபோனை எடுத்து லேண்ட்லைனுக்கு கால் பண்றாரு. ராகவனும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறாரு. ஃபோன்ல மாறன் ராமச்சந்திரன் மாதிரியே குரலை மாத்தி பேசுறாரு. டே ராகவா, போன மாதத்துக்குள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டியாடா? இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த அக்கௌண்ட்ஸை பற்றி எனக்கு நீ அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. ராகவன் கார்த்திக் கிட்ட, அப்பா தாண்டா ஃபோன் பண்ணாரு, இப்போ உடனே அவருக்கு அக்கௌண்ட்ஸை பற்றி அப்டேட் பண்ணணுமா? இதை வீரா கிட்ட மட்டும்தான் என்னால் கேட்க முடியும். இப்போ என்னடா செய்கிறதுக்குன்னு கேட்க, சரி இப்போ என்ன செய்கிறதுக்கு, வேற வழி இல்லை, நீ வீரா கிட்டே போய் கேளுன்னு கார்த்தி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா ராகவன் வீரா கிட்ட வந்து, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நீ கிளியர் பண்ணுன்னு சொல்கிறாரு. வீரா எதுவும் சொல்லாமல் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. அப்புறமா ராகவன், உங்ககிட்ட தான் கேட்குறேன், இதை கிளியர் பண்ணுன்னு சொல்ல, என்கிட்ட என் மாமா பேசிட்டு இருக்கீங்க, நானும் நீங்கள் கம்ப்யூட்டர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. வீரான்னா சும்மாவான்னு மாறன் அவரோட மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. அப்புறமா ராகவன், இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது வீரா, இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுன்னு கேட்க, வீராவும் அவரோட டவுட்டை கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறமா கார்த்தி ராகவன் கிட்ட, என்னடா கிளியர் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமான்னு ராகவனும் சொல்கிறாரு. அப்புறமா மாறன் அவங்க கிட்ட வந்து, என்னடா வீட்டில் எங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இங்கே வந்து பார்த்தா என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்க, நீ என் பொண்டாட்டி கிட்ட பேசினதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், வீட்டில் போனதும் எல்லாருக்கும் போட்டு காட்டட்டான்னு கேட்குறாரு. கார்த்தியும் ராகவனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஓ என்கிட்ட பேச மாட்டீங்களா, பாப்பண்டா எத்தனை நாள் நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போகிறாரு. கண்மணி ராகவனுக்கு கால் பண்ணி, கடைக்கு போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஆமாம், என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்கேன்னு ராகவன் கேட்க, இல்லை வீராவும் மாறனும் அங்கே வந்திருக்காங்களே, நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவும் பேசுனீங்களான்னு விசாரிக்கிறாங்க. என்ன கண்மணி பேசுகிற, வீராவும் மாறனும் இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட பேசாமல் எப்படி இருக்க முடியும்னு ராகவன் கேட்க, சரிங்க நீங்கள் வேலை பார்க்குறவங்களா மட்டுமே அவங்கள பாருங்கள், மற்றபடி உங்கள் தம்பினோ இல்லை என் தங்கச்சினோ நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, ராகவன் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. இதை நான் எனக்காக சொல்லலை, மாமாக்காக சொல்கிறேன், மாமா சொன்னதை நான் எப்படி காப்பாற்றுறேனோ அதே மாதிரி நீங்களும் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. சரின்னு ராகவனும் ஒத்துக்கிறாரு. இதோட எபிசோட் முடியுது.